இப்போ இந்த அங்கே அம்பாள் வேலை இங்கே நடக்கணும். இன்னும் ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டா இது முடிஞ்சிரும்னு ஏதோ அம்பாள் சொல்லியிருக்கா உள்ளிருந்து. இது மாதிரி சாய் தர்மா டிவி, நீ இது மாதிரி நம்ம அன்பர் சிங்கப்பூர் இளமாறன், இமயரம்பன், மலேசியா சதாசிவம், உமா முருகன், இந்த மாதிரி உள்ளவங்களோட உழைப்பும் இதில் சேர்ந்து இருக்குது. ஆனால் இது எனக்காக இல்லை, உலகத்துக்கு யோக ஞானம்னா என்ன அப்படிங்கிறத இந்த கோயில் அவங்களுக்கு காட்டும். இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தவம் பண்ணுறதுக்கு தான் முழு உரிமை, எந்த தடையும் இருக்காது. புரியுது அவங்களுக்கு? எல்லா சாபமும் தாய் சாபத்திலேருந்து, குரு சாபத்திலேருந்து, பத்தினி சாபத்திலேருந்து, மனைவி சாபத்திலேருந்து, இந்த மாதிரி நண்பர்கள் சாபத்தில் துரோகம் செஞ்ச நண்பர்கள் சாபத்தில் எல்லா சாபமும் நீங்கணுன்னாக்கா அதுக்கு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும். அந்த திருப்பணி ஒன்றில் இது எல்லாமே கரைஞ்சிடுது. எந்த சாபமும் அந்த பிறவியை நெருங்கலை. அந்த சாபங்கள் நீங்கி உலகத்தில் இருக்கிற ஆன்மீக நல்ல உள்ளங்கள் அதுவும் இந்த சாபத்தில் நீங்களுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த திருப்பணியை நடத்தி கொடுங்க, நீங்களும் அந்த பாவத்திலேருந்து நீங்குங்கன்னு கூப்பிடுறோம். வேற என்ன? ஆனால் எல்லாமும் மனித பிறவியை பற்றிய அத்தனை இது கெடுதலும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது நீங்கிடும். சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மகான் அபிராமி பட்டர் சிவசிவ. நம்ம இன்றைக்கி அபிராமி அந்தாதின்னு சொல்லி பாடல்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஞான பாடல்கள். இதை கொடுத்த மகான் அவர் தான். அவரும் அம்பாளுடைய உபாசகர் தான். இவர் அபிராமி அன்னையுடைய அருள் பெற்றவர். ஆனால் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் குரு இல்லாமல்லாம் அம்பாளுடைய அருளை பெற முடியாது. யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இவருடைய குரு பாம்பாட்டி சித்தர் சிவசிவ. இவர் தன்னுடைய ஞானத்துக்காக செய்த செயல் சொல்லும்போது வியப்பாக இருக்கும். இவர் திருக்கடவூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்த அந்தனவர் குலத்தை சார்ந்தவர். யார்? நம்மளுடைய அபிராமி பட்டர். தினம் தினம் பூஜை புனஸ்காரம் பண்ணி அம்பாள் கிட்ட ஒரு சிறு பிள்ளைக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி உழன்று தெரிந்தவர். ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய ஞானம், அதாவது எப்பவுமே ஞானம் அடைந்தவருக்கு அதிக மாயை காரணமாக துன்பங்கள் இறைவனால் தரப்பட்டு அந்த துன்பத்தில் இருந்து தான் விடுபட்டு இறைவன்கிட்ட சேருவாங்க. அந்த மாதிரி இவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எது அப்படின்னா, அமாவாசை நாளன்று இவர் அன்னைக்கு பௌர்ணமி வேணும் அப்படின்னு அடம் பிடித்தவர். அங்கே இருக்கிற அரசர்கள் கேட்கும்போது, அடுத்த தினம் வருகின்ற தினம் எந்த நாளுன்னு கேட்கும்போது அமாவாசை தான் வருது, ஆனால் பௌர்ணமின்னு மாற்றி சொல்லிட்டாரு.
அப்போ வந்து நான் சொன்னது பொய் அல்ல அப்படின்னு இறுதி முடிய அவர் வந்து வாதாடுறாரு. அன்னை எனக்காக துணை நிற்பான்னு சொல்லி இவரை வந்து மேலே ஏற்றி அதற்கு அடியில், அதாவது ஒரு பெரிய தூணில் மேலே ஏற்றி ஒரு பலகையில் அதுக்கு அடியில் வந்து நெருப்பை மூட்டி, இந்த நேரத்துக்குள்ளே நீ சொன்னது நடக்கலை அப்படின்னா முன்னை வந்து இந்த நெருப்புக்குள்ளே போட்டுருவோம் அதாவது ஒரு யாகம் சிவ. அப்போ என் தாய் விடாபடியாக நிற்கிறா. என் தாய் எனக்கு நிச்சயம் துணை நிற்பான்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் வந்து அந்தாதி வந்து பாடுறாரு. சில பாடி பாடி உருகி அம்பாளை கூப்பிடும்போது வந்து நீ வரல அப்படின்னா நான் என்னுடைய உடலையே வந்து இங்கே மாய்த்து கொள்றேன்னு ஒரு முடிவுக்கும் வர்றாரு. அப்போ தன்னுடைய குழந்தை அல்லவா சிவ. அப்போ தாயார் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய அப்போல்லாம் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி தோடெல்லாம் அதுலேருந்து விளையாடுவா. அந்த மாதிரி வட்ட வடிவம் கொண்ட அவளுடைய மூக்குத்தியை வந்து என்ன பண்ணுறா வானத்தில் வீசி அமாவாசையை வந்து தன்னுடைய சீடனுக்காக பௌர்ணமியாக மாற்றி எல்லாரும் அபிராமி ஐயாவுடைய அந்த ஞானத்தை வந்து இந்த உலகத்துக்கு அபிராமி காட்டி அவளை வந்து அப்படியே வந்து தனக்குள்ளே வந்து அடைத்து கொண்டா. அதாவது ஜோதி தன்னுடைய ஜோதிக்குள்ளே அபிராமி ஐயாவுடைய ஆன்மா நிலையை வந்து புகற்றி சமாதி நிலை அங்கே போனீங்க அப்படின்னா அபிராமி பட்டர் ஐயாவுடைய சமாதி நிலையை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பெரிய கதை. அடியன் வந்து எளிமையாக முடிப்பதற்கான காரணம் எது என்று கேட்டால், நிச்சயமாக உறுதியாக ஞானம் பெற்ற ஒவ்வொரு உயிருக்குமே இறைவனை இந்த உலகத்தில் கலியுகத்தில் வெட்ட வெளியாக தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அதனால எந்த உயிரும் இறைவனை நோக்கின உயிர்கள் யாரும் துன்பப்படாதீங்க. உங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை வந்து பிடித்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த துன்பத்தின் மூலமாக தான் வந்து துன்பம் கொடுத்து 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 தான் இறைவன் வந்து உங்களை வந்து தேர்வு பண்ணுவார். ராமகிருஷ்ண பகவானுக்கு காளியை நேரில் பார்த்தாரு. விவேகானந்தர் காளியுடைய கால்களை பார்த்தாரு. அபிராமி பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அம்மையை வந்து வழிபாடு பண்ணினார். அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மாவில் வந்து நேருக்கு நேராக பார்த்தா அவளுடைய வந்து கையில் வந்து கிளியாக மாறி அமர்ந்தார். இப்படி சொல்லிக்கொண்டே நம்ம வந்து போகலாம் சுவாமி. அதனால் ஞானம் அடைகிற உயிர்கள் இந்த கலியுகத்திலையும் கூட அன்னையோட அருள் பெற்று அப்பன் ஈசனுடைய அருள் பெற்று தான் அவர்கள் முழுக்க முழுக்க அவர்களுடைய பார்வையில் இருப்பார்கள். பெரும் அளவுக்கு பெரும் துணை கொண்டு மலையளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அது சிறு துரும்பாக மாற்றக்கூடிய வல்லமை வாசி பெற்ற ஞானம் அடைந்த சித்த நிலையில் இருப்பவர்களுக்கு வந்து இறைவன் வந்து நிச்சயமாக வந்து துணையாக நிற்பார். இதற்காக தான் இந்த பதிவை எளிமையாக நான் போட்டேன். அவ்வளோ பெரிய மனிதனுக்கு குரு யார்? பாம்பாட்டி சித்தர். அப்போ இது யாருக்குமே தெரியாது. அவர்கிட்ட தான் உபதேசம் வாங்கி அன்னையை வழிபாடு செய்வதற்கான உண்மையான உயர்நிலை ஞான நிலையோடு அவர் வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு. சரிங்க சுவாமி, அபிராமி பட்டரை பற்றி பேசுனது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவர் கொடுத்துருக்காரு பாருங்கள், தன்னுடைய ஞானத்தில் கொடுக்கப்பட்டது பாருங்கள், கலையாத கல்வியும். இந்த கலையாத கல்வினா என்றென்றும் உள்ளுக்குள்ள ஆன்மாவில் நான் சேர்த்தி வச்ச அந்த கல்வி அப்படிங்கிற அந்த அறிவு வந்து கலையாமல் இருக்கணும். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர். இந்த உடம்புக்கு என்றென்றும் வந்து என்ன ஆகக்கூடாது? வயது வரக்கூடாது. ஏன்? உடல் வயதானாவே முதுமையை நாடி போகுது. முதுமைக்கு போனால் மரணத்திற்கு தள்ளப்படுறோம். அதனால கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர், ஒரு கபடு வாராத நட்பும். நல்ல நட்புல கூட ஒரு சிறு அளவு வந்து கபடுகளோ, அதாவது கள்ளத்தனம், அதாவது எப்படின்னா நண்பனுக்கு இடையில வந்து சின்ன மனஸ்தாபங்கள் நம்ம இதில் சொல்ல போனால் அப்படி வராமல் வெட்ட வெளியாக இருக்கணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும். உடம்பு வந்து எப்பொழுதும் இளமையாக இருக்கணும். குன்றாத இளமை, கழுப்பிலி இல்லாத உடலும். உடம்புக்குன்னு ஒரு நோய் நொடி வரக்கூடாது, ஒரு புழு வைக்கக்கூடாது. சிவ சலியாத மனமும், என்றென்றும் என் மனம் சலியக்கூடாது. சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். மனைவினா எல்லாரும் மனைவி நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி கிடையாது. மனைவி அப்படின்னா வினை பிடிக்காத மண் சார்ந்த உடலும். அன்பு அகலாத என்றென்று, அன்புனா ஆன்மாவோடு இந்த உடல் இருக்கணும்னு சொல்றாரு. அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும். ஒருபோதும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவும் மாறாமல் இருக்க வேண்டும். மாறாத வார்த்தையும் கடைசி முடி பாருங்க, மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமோர் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வோம். துயனின் பாதத்தின் அம்மா, இதெல்லாம் கேட்டு உன் பாதத்துல வச்சு துயனின் பாதத்தின் அன்பு ஆத்மாவோடு நான் உன்னை வணங்குறேன். பெரிய தொண்டோரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அரிதையில் மாயனது தங்கையே. மாய்க்கெல்லாம் நீ வந்து தங்கையே. மாயனதுன்னா பெருமாள்.
ஆதி கடவுரின் வாழ்வே அவதீஷர் ஒருபாக மகளாத சுகபாமி அருள்வாமியே அம்மா தாயே எங்கள் அபிராமியே அப்படின்னு என்ன பண்றாரு, இந்த பதிகத்தையும் நமக்கு கொடுக்குறாரு. இந்த பதிகத்தை தினம் தினம் நீங்க வந்து பாராயணம் பண்ணும்போது உடல் ஆன்மா மனம் உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவு நிலையோடு நீங்க வந்து இருப்பீங்க. இன்றைக்கு இது போதும். நம்ம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி இதுக்கு பின்னாடி பாருங்க 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பாளை உயர்த்துவதற்கு. இது மிகப்பெரிய நாணய குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்போ மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம, திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.